வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ வந்து நம்ம கேரளா ஸ்பெஷல் வறுத்த எரிசேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து அரசாணிக்காய் வேணும். 1 கப் அரசாணிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு வந்து அரை வேக்காடா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் 1 கப்பு, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடராக எடுத்துக்கோங்க, சீரகம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வறுத்த எரிசேரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து அடுப்பில் வடக்கல் வச்சுக்கோங்க. பாதியாக வேக வச்ச தட்டைப்பயிர் உள்ள சேர்த்திக்கலாம். கூடவே அரசாணிக்காயும் சேர்த்திக்குங்க. இது நம்ம சைடில் அரசாணிக்காய்ங்குவோம். இது வந்து மஞ்சள் பூசணிக்காயும் சொல்லுவாங்க. சேர்த்தியாச்சு. அரசாணிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. பெப்பரும் கூட போட்டுக்கோங்க. உப்பு எடுத்து வச்சதுல பாதி போட்டுக்குங்க இப்ப வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப இதுல தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்திக்குங்க. இது வேகட்டும். இப்ப அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். எடுத்து வச்ச தேங்காயில பாதி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, 1 பல் பூண்டு இது போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம எரிசேரி எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்து தண்ணி வத்தி நிக்குது பாருங்க. இப்படி இருக்கிற டைம்ல நம்ம அந்த அரைச்சி வச்சது இது கூட சேர்த்திக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், ஒரே ஒரு பூண்டு இது போட்டு அரைச்சது இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே 2 கொத்து கருகாப்புல ஃப்ரெஷ்ஷா போட்டுடலாம். போட்டு கலக்கிடலாம் பாருங்க. இது நல்லா இந்த தண்ணியும் போய் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்தரலாம். இது வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வறுக்கணும். இதை வறுத்துட்டு காட்டுறேன் நான். இப்ப பாருங்க, இந்த டைம்ல வந்து உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம். இப்ப அது பத்தல, நான் இப்ப கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம வறுத்த எரிசேரிக்கு இப்போ தேங்காய் வறுத்தரலாம். அதுக்கு வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா கடுகு வெடிச்சிருச்சு. வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இப்ப தேங்காய் போட்டுக்கலாம். வரமிளகா செவந்துருச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுத்துக்கலாம். அதனால தான் கொஞ்சமா எண்ணெய் ஊற்ற சொன்னேன் நான். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா ஊற்றி இருக்கிறேன். இது கேரளா ஸ்பெஷலுங்கிறதுனால எல்லாமே தேங்காய் எண்ணெயில தான் பண்ணணும். இதுக்கெல்லாம் பாருங்க, இது நல்லா வணங்கட்டும். கோல்டன் ப்ரௌனுக்கு மேல கொஞ்சம் செவந்து வரணும். வறுத்துட்டு காட்டுறேன் நான். பாருங்க, இப்ப கோல்டன் கலர் ஆயிருக்குது தேங்காய். இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இப்ப கோல்டன் கலருங்கிறது உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை விட இன்னும் கொஞ்சம் வறுத்து செவக்கணும். பாருங்க, நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் நல்லா வறுத்துருச்சு. கோல்டனுக்கு மேல ப்ரௌன் கலர் நல்லா ஆயிடுச்சு. ஆனா கருக கூடாது. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் உதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வறுத்த எரிசேரியில இதுதான் முக்கியம், ஹைலைட்டு. அதுக்கு தான் தேங்காய் வறுக்கிறோம். இப்ப நம்ம இங்க எரிசேரி ரெடியா இருக்கிறதுல இதை போட்டு கலந்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம எரிசேரியில இந்த தேங்காவை போட்டு வறுத்த தேங்காவை போட்டு கலக்கிக்கலாம். பாருங்க, இப்ப இது கலக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்த எரிசேரி ரெடி. இப்ப ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப கேரளா ஸ்பெஷல் வறுத்த எரிசேரி என்னோட ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.